அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இந்தியாவின் மண்ணில் பன்முகத்தன்மையின் பிறப்பிடமாக விளங்கும் நமது நாட்டில் மதச்சார்பின்மையின் மற்றும் சகோதரத்துவத்தின் அழியாத புனித செய்தியுடன் ஒரு தலைவர் உயர்ந்தார். டி.கே. சிவகுமார் கர்நாடகத்தின் மண்ணிலிருந்து உயர்ந்த ஒரு போராளி, காங்கிரசின் புராண தலைவர், மக்களின் இதயங்களில் இடம் பிடித்த ஒரு உண்மையான தேசபக்தர். கர்நாடகத்தில் மதவாதத்தின் விஷத்தை பரப்பி மக்களை பிளவுபடுத்த முயன்ற பாஜகவை தனியாக எதிர்த்து மக்களின் ஒற்றுமையையும் வலிமையையும் ஆயுதமாக்கி அவர்களை தோற்கடித்த ஒரு தீரனாக விளங்குகிறார் டி.கே. சிவகுமார். அவரது ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் இந்தியாவின் மதச்சார்பற்ற மனோபாவத்தின் பிரதிபலிப்பாகும். முஸ்லிம் சகோதரர்களை பற்றி அவர் கூறிய வார்த்தைகள் நம் இதயங்களை தொடுபவை. முஸ்லிம்கள் யார் என்று தெரியும், அவர்கள் என் சகோதரர்கள். நாங்கள் ஒன்றாக வாழ்வோம், ஒன்றாக மரிப்போம். இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒரு வாழ்க்கை தத்துவம். மதரசாக்கள் பற்றி அவர் பேசிய போது அவரது பரந்த மனதை நாம் கண்டோம். மதரசா அவர்களின் நம்பிக்கை. உனது மதம் உனக்கு முக்கியமானதாக இருந்தால் அவர்களுக்கு அவர்களின் மதமும் முக்கியமானது. மதம் எதுவாக இருந்தாலும் மனிதர்கள் ஒன்றாக இருந்தால் போதும், நல்லவர்களாக இருந்தால் போதும். இந்த வார்த்தைகள் சங் பரிவாரின் மதவாத விஷயத்திற்கு ஒரு அற்புதமான பதிலடி. வெறுப்பின் அரசியலுக்கு எதிராக டி.கே. சிவகுமார் அன்பின் மற்றும் ஒற்றுமையின் வலிமையை உயர்த்தி காட்டினார். அவரது இந்த நிலைப்பாட்டை கர்நாடக மக்கள் இதயத்தோடு ஏற்றுக்கொண்டனர். அதன் பலனாக காங்கிரசின் தலைமையில் கர்நாடகத்தில் பிரகாசமான வெற்றி கிடைத்தது. இந்த வெற்றி ஒரு தேர்தல் வெற்றி மட்டுமல்ல, மதச்சார்பற்ற இந்தியாவின் ஒற்றுமையின் பொறுமையின் வெற்றியாகும். டி.கே. சிவகுமாரின் வாழ்க்கை ஒரு உத்வேகமாகும். கீழ்மட்டத்திலிருந்து உயர்ந்து மக்களின் நம்பிக்கையை ஆயுதமாக்கி அவர்களுக்காக இடைவிடாமல் போராடும் ஒரு தலைவர். அவரது குரல் நம் நாட்டின் ஆன்மாவின் எதிரொலியாகும். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர், சீக்கியர், எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அனைவரையும் ஒரே மாதிரியாக பார்க்கும் அவரது தொலைநோக்கு இந்தியாவின் உண்மையான வலிமையாகும். நம் நாட்டின் நல்ல நாட்களுக்கான நம்பிக்கையாக விளங்குபவர்கள் டி.கே. சிவகுமார் போன்ற தலைவர்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்தியாவை இத்தகைய நல்ல ஆட்சியாளர்களால் செழிப்பாக்கட்டும். ஆமீன். இந்த மதச்சார்பற்ற தலைவரின் பயணம் தொடரட்டும். இந்தியாவின் ஒற்றுமையின் மற்றும் அன்பின் பாதையில் அவர் எப்போதும் முன்னணியில் நிற்கட்டும்.